வாங்க இந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். ஒரு மர்மமான சம்பவத்திலிருந்து ஆரம்பிப்போம். இந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய குளோபல் பவர் கேமோட முகத்திரையே கிழிக்குதுன்னு சொல்றாங்க. கதை எங்க தொடங்குதுன்னா, பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சி துறைமுகத்துல நடந்த ஒரு பெரிய வெடிப்பிலிருந்து தான். ஆனா இங்க கேள்வி என்னன்னா, இது வெறும் விபத்தா இல்ல மறைமுகமா நடக்கிற ஒரு போரோட முதலடியா? இப்ப பாருங்க, இந்த சம்பவங்களை ஒன்னோட ஒன்னு கோர்த்து பார்த்தா நமக்கு ஒரு ஷாக்கிங்கான படம் கிடைக்குது. பாகிஸ்தான் ராணுவத்துக்கு வந்த ஒரு கண்டெய்னர், அது ஆயுதங்கள் ட்ரோன்கள் இருந்ததா சொல்லப்படுற ஒரு கண்டெய்னர் வெடிச்சு செதறுது. இதனால அந்த நாட்டு வர்த்தகத்துல 60% நடக்கிற அந்த துறைமுகமே ஸ்தம்பிச்சு போடுது. இங்க விஷயம் என்னன்னா, அது சாதாரண சரக்கில்ல. பக்கத்துல இருக்கிற ஈரான்குள்ள ஒரு நிழல் யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கான கருவிகள்னு ஒரு தியரி இருக்கு. ஆனா அது பார்டரை தாண்டறதுக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டாங்க. சரி, இங்கதான் அசல் விஷயமே இருக்கு. பாகிஸ்தான்ல நடந்த அந்த தீ விபத்துக்கும் ஈரானுக்குள்ள நடக்கிற தீவிரமான போராட்டங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி முடியும் இல்லையா? இதுக்கு பின்னாடி பாகிஸ்தானோட பங்கு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது சம்பந்தமா ஒரு நிபுணர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் ராணுவம் இப்போ ஒரு ராணுவமாவே இல்ல, அது ஒரு கூலிப்படை. யார் அதிகமா காசு கொடுக்கறாங்களோ அவங்கக்காக வேலை செய்யும்னு ஒரே போடா போடுறாரு. அதாவது பாகிஸ்தான் வெளிநாட்டு சக்திகளுக்காக, குறிப்பா அமெரிக்காவுக்காக ஈரான்ல நடக்கிற விஷயங்களை கணக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ வெளிநாட்டு தலையீடு இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? இதோ பாருங்க. ஈரான் அரசாங்கம் இன்டர்நெட்டை கட் பண்ணப்போ ஸ்டார்லிங்க் டிவைசஸ் பலூச்சிஸ்தான் வழியா உள்ள கடத்தப்பட்டிருக்கு. இத வச்சுதான் போராட்டக்காரங்க வெளி உலகத்தோட பேச முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, ஈரான் பாகிஸ்தான் பார்டர் பக்கத்துல அமெரிக்கா உளவு விமானங்கள் பறந்தத பாத்திருக்காங்க. போராட்டக்காரங்க கையில அமெரிக்கா இஸ்ரேலியா ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு. ஏன், ஒரு முன்னாள் அமெரிக்க அதிபரே சோஷியல் மீடியால அவங்கள தூண்டி விட்டதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. சரி, இதோட உண்மையான நோக்கம்தான் என்ன? இந்த அனாலிசிஸ் படி இது வெறும் ஈரான பத்தின பிரச்சனை இல்லையாம். இது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய அதிகார போட்டி. இந்த வாதத்தோட ஆணிவேரே இதுதான். வெளியில பாக்குறதுக்கு அமெரிக்கா மத்திய கிழக்குல ஜனநாயகத்தையும் அமைதியும் கொண்டுவர சேஷ்ட பண்ற மாதிரி தெரியும். ஆனா உண்மையான நோக்கம் சைனாவோட மிக முக்கியமான எரிசக்தி சப்ளைய சீர்குலைக்கிறது தான் சொல்லப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா, சைனாக்கு போற ஆயில கட் பண்றதுதான் பிளான். யோசிச்சு பாருங்க, ஈரான மட்டும் நிலைக்குழைய வச்சா போதும், சீனாவுக்கு வர்ற மொத்த ஆயில் சப்ளைல 17% நிறுத்திடலாம். இது சீனாவின் இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சிக்கு எவ்ளோ பெரிய அடியா இருக்கும். உலக அளவுல சீனாவின் செல்வாக்க கட்டுப்படுத்த நடக்கிற ஒரு பெரிய ஆட்டத்துல இது ஒரு முக்கியமான மூவுன்னு சொல்றாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஈரான முழுசா கவிழ்க்காம ஆனா எப்பவும் ஒரு பதட்டமான சூழல்லையே வச்சிருக்கிறது தான் அமெரிக்க ஆயுத வியாபாரத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பகுதியில ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தாதான் சுத்தி இருக்கிற நாடுகள் அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஒரு நிமிஷம். இவ்ளோ உள்நாட்டு போராட்டம், வெளிநாட்டு ஆதரவெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஏன் இன்னும் ஈரானோட ஆட்சி கவளல? அதுக்கு காரணம் ஈரானுக்குள்ளேயே இருக்கிற ஆழமான பிளவுகள் தான். இத பாருங்க, ஈரான்ல இருக்கிறது எல்லாரும் ஒரே இனம் கிடையாது. பெர்ஷியர்கள், அதாவது பாரசீகர்கள் மொத்த மக்கள் தொகையில 48% தான், அதாவது பாதிக்கும் குறைவு. மத்தபடி அசரிகள், குர்துகள், அரேபியர்கள், பலோச்னு பல இனக்குழுக்கள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கு. இங்கதான் பிரச்சனையே வருது. இந்த எல்லா குழுக்களும் இப்போ இருக்கிற ஆட்சியை எதிர்க்கிறாங்க, அது சரி. ஆனா அவங்க யாருமே ஒரே இலக்குக்காக போராடல. உதாரணத்துக்கு, பலூச் மக்களுக்கு தனி நாடு வேணும். அசேரிகள் அசர்பைஜானோட சேர ஆசைப்படுறாங்க. குர்துகள் தங்களுக்கு என்ன குர்திஸ்தான் என்ற ஒரு புதிய தேசத்தையே உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு பொதுவான நோக்கம் இல்லாததால, ஒருத்தரால வழிநடத்த முடியாததால இந்த போராட்டங்கள் இன்னும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரல. இந்த இனப்பிரிவினைகளுக்கு மேல அங்க ஒரு கலாச்சார புரட்சியும் நடந்துட்டு இருக்கு. பெண்கள் ஹிஜாபை எரிக்கிறது, பழைய ராஜவம்சத்தோட கொடியை ஏத்துறது, இதெல்லாம் வெறும் போராட்டம் இல்ல. இப்போ இருக்கிற மத ஆட்சியை நிராகரிச்சு இஸ்லாத்துக்கு முந்தைய தங்களோட பழமையான பாரசீக அடையாளத்தை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சி. சரி, இப்போ நாம இந்த புதிரோட கடைசி, அதே சமயம் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த அனாலிசிஸ்ல ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டுறாங்க. இப்போ ஈரான்ல நடக்கிறது எதுவுமே தானா நடக்கல. இது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் படிதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு நிஜமான ஆவணத்தையே ஆதாரமா காட்டுறாங்க. அந்த டாக்குமெண்டோட பேரு விச் பாத் டு பெர்ஷியா, அதாவது பெர்ஷியாவிற்கு எந்த பாதைன்னு அர்த்தம். இது 2009ல ப்ரூக்கிங்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வெளியிட்ட ஒரு 170 பக்க ரிப்போர்ட்.
ஈரானில் ஆட்சி மாற்றத்தை எப்படி படிப்படியா கொண்டு வருதுன்னு இதுல ஒரு ப்ளூ பிரிண்டே போட்டிருக்காங்க. ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இப்போ ஈரானில் நடக்கிற நிலைமை அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற 4வது ஸ்டேஜ அப்படியே பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ கடைசில என்னதான் நடக்குது? பாகிஸ்தான்ல ஒரு துறைமுகம் எரியுது, ஈரானுக்குள்ள ஒரு தேசம் கிளர்ந்தெழுந்து போராடுது. இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த போராட்டம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு பெரிய அதிகார போட்டியோட ஒரு பகுதி கீழ பொலா வச்சிருக்கு. ஆனா அதே சமயம் ஈரானுக்குள்ளேயே இருக்கிற இனக்குழுக்கள் தனித்தனி நோக்கத்தோட போராடுறதால ஆட்சி மாற்றம் ஏற்படல. இது எல்லாத்துக்கும் மேல இந்த மொத்த நிகழ்வுகளும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்கு. சோ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். நாம பார்த்துட்டு இருக்கிறது தன்னிச்சையா நடக்கிற வரலாற்று நிகழ்வுகளா, இல்ல ஒரு தசாப்தத்துக்கு முன்னாடியே தீட்டப்பட்ட ஒரு திட்டத்தோட செயலாக்கமா?